நம்ம கௌதம் கார்த்திக் என்ன இருக்காருல்ல, அவரு நடிக்கிற படம் தான் பிளட்டி பாலிடிக்ஸ். இந்த படத்திலிருந்து இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்கும் இப்போ முடிச்சுட்டாங்க. இந்த விஷயத்தை அஃபீஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலை மையமாக வச்சு இந்த படம் உருவாகுது. இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விஜய் ஆண்டனி என்ன இருக்காருல்ல, அவரோட நடிப்பில் உருவாக்குற படம் தான் 100 சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை டேரக்டர் சசி இருக்காருல்ல, பிச்சைக்காரன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த சசி தான் நம்ம விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படத்தை ஜூன் 19 இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 100 சாமி படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆர்யா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் உருவாக்குற படம் தான் அனந்தன் காடு. இந்த படத்தை ஜூன் 25 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.